ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஜப்பானில் ஒசாக்கால இருக்கும். ஒசாக்கால ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல வந்து கிராப் சாப்பிட போறோம். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிட்டதுலேயே பெரிய கிராப். லுக் அட் திஸ் கிராப். என் ஃபேஸ் இதை பக்கத்தில் வச்சா இதை காலி வருது பாருங்க. இதை பாதி நீங்க அப்படியே வாங்கினீங்கன்னா 9000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஒரு பாதி கிராப் நம்ம காசுக்கு வந்து 9000 ரூபாய். 9000 நீங்க கிராப் சாப்பிடுவீங்களா? நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். பட் இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இதுல ஒரே ஒரு கால் வாங்கி சாப்பிட போறேன். அதுவே நம்மளுக்கு வந்து 2500 ரூபாய் கிட்ட வரப்போகுது ஒரு கால். சரிங்களா? 2 வகையான கால் இருக்குது. இது வந்து கிங் கிராப். ஜப்பான்லேயே பிடிக்கிற கிராப் கிடையாது. இது வந்து ரஷ்யால இருந்து பிடிச்சி இங்கே வந்து இம்போர்ட் பண்ற கேப். பட் இதை வந்து நிறைய இவங்க வந்து சாப்பிட்றாங்க. நீங்க எக்கச்சக்க இடத்துல பார்க்கலாம். நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராபை கையில பிடிக்கும் போதே வெயிட்டா இருக்குது. இந்த கிராபை சாப்பிட போற அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. பிகாஸ் எனக்கும் சீ ஃபுட் பிடிக்கும், இவங்களுக்கும் சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு சீல கடல்ல என்ன இருந்தாலும் சாப்பிட்றாங்க எக்கச்சக்கமா. இந்த லைன்ல வரும்போது பாத்தீங்கன்னா என்னமோ வினோதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா இந்த கிராப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. இந்த கிராப் மட்டும் இல்ல, அப்படியே நான் கீழே வச்சிடறேன். அலேகா தேங்க்ஸ். அவங்க வந்து ஆக்சுவலி நான் கேட்டது வந்து ஓகே நாங்க இதை கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிராப்பும் நான் சாப்பிட போறேன். இது கலர் பாருங்க தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் டிஃபரெண்ட் கலர். இது சதை கம்மியா இருக்குது. இதையும் நான் சாப்பிட போறேன், அதையும் சாப்பிட போறேன். ரெண்டுத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல. நம்ம இப்ப ஜப்பான்ல இருக்கோம், ஒசாகால. வேற மாதிரி இருக்கு இந்த பிளேஸ். ஒரு செம்ம ஒரு மார்க்கெட் இது. லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் சம் கிராப். Where you on? Hey, hey, back in that bag again. To bring me around your friends. You know that I'm bagging them. Request me on Facebook, no I ain't adding them. Positions I had her in. Hit from the back, that pussy was splattering. Calling her friend, tell her pull up. Word, let's make it a gathering. They loving that baby, nah I'm addict now, but she loving the splash again. I just be cashing in her buns, just like a wedding I'm crashing in. Hundreds on hundreds, I'm moving and grooving. She wanna cut up, I'ma slash again. Okay, இதுல இது நோ ஸ்ட்ரைட் சால்ட் சுட வந்திருக்குங்க. சுட வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு கிராப் கால் நான் சாப்பிட்டது கிடையாது. அண்ட் ஒரு கால் வந்து 4000 ரூபா அப்படின்றது வந்து இன்சேன். எவ்வளோ பெரிய கால் பாருங்க பாருங்க. இவ்வளோ பெரிய கால் அழகா. இதை வந்து அவங்க வந்து அவிச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து எடுத்து இது பண்ணாங்க. உள்ள இருந்து எப்படி வருது பாருங்க. ஓ மேன் மை மேன். சாப்பிடலாமாங்க? ஜாப்பனீஸ் வினிகரா? ஓ வாவ் பா. அப்படி உப்புலாம் போடல குக் பண்ணும்போது. எதுவும் போட்ட மாதிரி தெரியல. உப்பு போடாமல் எப்படி உப்பு தெரியுதுல? பயங்கரமாக இருக்குங்க இந்த மீன். இந்த மீன்ன்ற இந்த இறால் இந்த கிராபு இப்படி ஒரு சதை டெக்ஸ்டர் கரெக்டாக ஒரு நண்டை கடிக்கும் போது என்ன ஒரு டெக்ஸ்டர் கிடைக்குமோ அது இது ஓவர் குக் ஆகல. கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. உள்ள இந்த எடுக்கும்போது எப்படி வருது பாருங்களேன். அது மை காட். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல். நான் இது பார்க்க தான் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பெருசாக இருக்காது. ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. அது குக்கிங் பெர்ஃபெக்ஷன். இது எப்படி வருது பாருங்கள், ஈஸியாக வருது. மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இதை ஏன் இவங்க இவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு இப்போ வந்துடுது. நான் இதை ஆல்மோஸ்ட் நான் வந்து சாப்பிடாமல் போயிருப்பேன் இந்த ஊர்லேருந்து. அதாவது நம்ம நண்டெல்லாம் இப்படி கடிச்சு போடுவோம், இதெல்லாம் கடிக்கலாம் முடியாது. நம்மளே கடிக்கும் இந்த நண்டு விட்டா. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக்கை வச்சு நோண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. ஆக்சுவலி நைட்டாக உப்பு தொட்டுக்கிறேன். உப்பு தொட்டணும் அவசியம் கிடையாது, தொட்டால் இன்னும் கிக்காக இருக்குது. இது வந்து ஒரு ரெட்டாக பெருசாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. பட் அதுவும் அதே ப்ரைஸ் தான். அவங்க கூட கேட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதனால் நாங்கள் இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னாங்க. சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து அவிக்கலாம் இல்லை, டைரெக்டாக வந்து இது மட்டும்தான் கிரில். ஐயோ ஜப்பான்காரா ஏன்டா இப்படி பண்ணுற? அண்ட் இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இங்கே ஜப்பானில் இருக்கவங்க அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப இதுவாக இருக்கும். இல்லை அவங்க ஏதாவது ஒரு கொண்டாடுறாங்க பர்த்டே, இல்லை வந்து ஏதாவது ஒரு நியூ இயர் அப்படின்னா அப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி ஒரு கிராபாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கோபி பீஃபாக இருக்கட்டும், அவ்வளோ காசு கொடுத்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. இதுவும் கிராப் தான், ஆனால் இது வேறு டேஸ்ட் இருக்குது. அதோட டெக்ஸ்டர் இதில் இல்லை. இது ஒரு மாதிரி நாராக உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு மாதிரி கறி மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கண்டென்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நாராக இருக்குது. அண்ட் நம்ம மட் கிராபுக்கும் நார்மல் நம்மளோட கடல் கிராபுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மட் கிராப்னா அது பெருசாக இருக்கும் நம்ம ஊரில், அதில் ஒரு டேஸ்ட் வரும். இந்த நார்மல் கிராப்பில் வந்து எப்படின்னா நம்ம நார்மல் கிராப்னா என்ன சொல்கிறோம், கடல் நண்டு இருக்குல்ல, அந்த ப்ளூ நண்டாக இருக்கட்டும், இல்லை அதில் ஒரு வாசம் வரும். ஆக்சுவலி அந்த வாசம் லைட்டாக இதில் இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் மட் கிராப்னு சொல்ல முடியாது. ஏன்னா மட் கிராப் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட வாசம். இதில் கொஞ்சம் வாசம் அதிகமாகவே இருந்துச்சு. பட் அதோட வாசம் இதில் அதிகமாக இருக்கு. இது இவங்க செய்கிற விதமே ஒன்றே ஒன்று தான், கிரில் பண்ணி கொடுக்குறது மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. இது வேணுமா இது சாப்பிட்றியா அப்போ இதுதான். வேறு எதுவும் மசாலா போட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மசாலா போட்டால் மேபி இதோட டேஸ்ட் வந்து நம்ம வந்து ஓவர் பவர் பண்ணிடுற மாதிரி ஆயிரும். ஸோ இட்ஸ் பெட்டர் அவங்க அப்படியே கொடுத்துலாம் சொல்லி கொடுத்துறாங்க. பட் நம்ம மசாலா போட்டு செஞ்சால் இன்னும் பயங்கரமாக தாங்க இருக்கும். இது அதாவது நம்ம வீடுங்களை செய்கிற மாதிரி தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கால் கிட்ட இங்கே இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் இருக்குதா? வாழ்றான்ல ஜப்பான்காரன். என்னடா செப்படா. ஏன்னா இது இவங்க ஊரில் கிடைக்கிற நண்டும் கிடையாது. ரஷ்யாவிலேருந்து புஷ்ட்டு வந்து இவங்க வந்து இதை பழகிட்டாங்க. இது யார் வந்து பழகி விட்டு போனான்னு தெரியல. மேபி ரஷ்யாக்காரனே கூட இருக்கலாம். இது வந்து கிங் கிராப்பு. இவ்வளோ பெரிய கிராப்லாம் வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்குன்னுவாங்க. அது எக்ஸ்ட்ரீம்லி பெசிபிக் விஷயம்னால உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமான கடல் ஆக்சுவலி. பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு இருக்குது. ரஷ்யா நியர்பையில் இருக்குது ஆக்சுவலி. இந்த இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி ரஷ்யா வந்து ஜப்பான் பக்கத்துலேயே இருக்குது. அதனால ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருது உங்களுக்கு கரெக்டாக. ஓகே ஓகே ஓகே. ஜாகிரபிக்கலாக பேசுகிறான் அவன். சரிங்களா? இதுக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து வசாபியோ இல்லை வந்து ரோஸ் சத்தம் போட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இது அப்படியே நீ சாப்பிடணும்னு வச்சுக்கோ. ஐ கிவ் யூ 10,000 rupees. நான் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டு கேட்பான் குடு 10,000 குடு அப்படின்னுவான். ஓகே இது சாப்பிட்றா. ஆஹா இது எனக்கு ஆஹான்னு சொல்லாத, அதுதான் உனக்கு. அழகாக உள்ளதை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆஹா ஏன்னா அது நிறையா இருக்குது சாப்பிடு. ஸோ இது வந்து ஒரு வகையான ஃபுட்டு. இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு. வந்திருந்தே அங்கங்கே போக பார்த்தே வைப்பேன். ஒரு கிராப்பாக இருக்குது. என்ன மேட்ரு பெருசாக சாப்பிட்டாச்சு. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதாவது 2,000 ரூபாய், 2,300 நம்ம ஒரு கால் கொடுத்துருக்கோம் நம்ம காசுக்கு. நம்ம ஊரில் கிலோ நண்டு எவ்வளோ? 1,500 ரூபாயா? 1,000 ரூபாய்ட்ட வரும். இந்த சைஸ்னா இந்த அளவுக்கு தான் இருக்கவே இருக்காது. முதல்ல ஒரு பெரிய சைஸ்னால் வந்து வந்துடும். சின்ன தான் மூணு டேஸ்ட். சின்னதான் டேஸ்ட்டு. நான் அந்த வாசம் வேறு மாதிரி வாசம். அது மசாலா பண்ணும்போது சும்மா அள்ளி தெளிக்கும். பெப்பர் போட்டு. ஆமாம் அது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட்டுங்க. இதுவும் பயங்கரமான டேஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.